முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஒரு வழியாக வருவார்கள், ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அவன் வரும்போதே 7 வழியை சரி பண்ணிட்டு தான் வருவான், எந்த வழியில ஓடுறதுன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா ஒரு வழியில தான் வருவான். உங்களிடத்திலே எரிகிற அக்கினியை கண்டு, உங்களிடத்திலே எரிகிற அபிஷேகத்தை கண்டு, உங்களிடத்திலே காணப்படுகிற வரங்களை கண்டு, வல்லமைகளை கண்டு, உங்கள் முன்பதாக நிற்க முடியாதவனைக்கு அவன் 7 வழியாக ஓடி போவான். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினியின் அபிஷேகத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது சமுட்டியை போல காணப்படுகிறது. ஒருவேளை உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அது நுறுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. கல்லான இருதயம், அந்த மாய்மாலமான இருதயம், போராட்டமான ஒரு இருதயம், வஞ்சகமான இருதயம், நயவஞ்சகமான இருதயம், இப்படிப்பட்ட இருதயங்கள் எல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை பட்டயமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நான் முதலில் சொன்னது போல இந்த ஆவியின் பட்டயத்தை நீ எடுத்து போராட வேண்டும். அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் நீங்கள் போராடும் போது இந்த சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொண்டு, மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டு, தலைச்சீராவை அணிந்து கொண்டு, ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தரித்துக் கொண்டு நீ யுத்தத்திற்கு இன்னும் ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வருகிற நாட்களில் இந்த தீர்மானத்தில் நீங்கள் காணப்படுவீர்களானால் இதை காட்டிலும் இரட்டிப்பான நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார், இரட்டிப்பான பங்குனால் திருப்தியாக்குவார், இரட்டிப்பான சுதந்திரத்தினால் உங்களை வழி நடத்தக்கூடிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனமே, இந்த நாட்களிலே யாக்கோபு 1:21 நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆகவே அவருடைய வார்த்தையை கேட்டு காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. அவருடைய வார்த்தையை கேட்டு மரித்த லாசரு உயிரோடு எழுந்தார். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறதா? நம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறதா? நம்முடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கிறதா? நம்முடைய வார்த்தை சமுத்தியை போல இருக்கிறதா? அல்லது நம்முடைய வார்த்தை பட்சிக்கிற அக்கினியை போல இருக்கிறதா? தேவனுடைய ஆவிக்குள்ளாக நாம் நடத்தப்படுகிறோமா? இன்றைக்கு அதற்காக வரங்களை நாடுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே இந்த ஜெபக்குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வரங்களோடு கூட, வல்லமைகளோடு கூட, அபிஷேகத்தோடு கூட நீங்கள் காணப்படுவீர்களானால் வரும் காலங்களிலே தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த பகுதியில் ஒரு அசைவை கொடுக்க விரும்புகிறார். தேவன் இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை கொடுக்க விரும்புகிறார். அந்த எழுப்புதலுக்கும் அசைவுக்கும் நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் இந்த நாட்களிலே உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நீ பயன்படுத்துகிற வார்த்தையானது, நீ உபயோகப்படுத்துகிற வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாது. அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி தேவன் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்படியானால் இந்த நாளிலே நீ தேவனுடைய சமூகத்திலே சொல்லி சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போகாது, அது வெறுமையாய் திரும்பாது. ஆகவே சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம், 105வது சங்கீதத்திலே 28வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை எதிர்ப்பார் யாருமே இல்லை. தேவனுடைய வார்த்தை யாரும் எதிர்க்க முடியாது. ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போது, இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற காரியங்களை சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையானது ஆவியாகவும் ஜீவனாகவும் வல்லமையாகவும் அக்கினியாகவும் சமட்டியாகவும் பட்டயமாக இருக்கிறது.
அது என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்ற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 5:5 நாம் வாசிக்கிறோம், நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாய் விரும்புகிறார். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய், நீ சத்துருவை பார்த்து சொல், என் சத்துருவே என்னை பார்த்து சந்தோஷப்படாதே, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் வெளிச்சத்தின் மகனாக மகளாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாகும் 1:13 நாம் வாசிக்கிறோம், இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்கிறான். நான் சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி, எப்படிப்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும் சரி, அது சூனிய கட்டுகளாய் இருந்தாலும் சரி, மாந்திரிக கட்டுகளாய் இருந்தாலும் சரி, ஏவல் கட்டுகளாய் இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும் சரி, தேவன் வாக்கு கொடுக்கிறார், அவன் முகத்தை முறித்து ஒரு கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்கிறார். தேவன் உன்னை கொண்டு அநேகருடைய கட்டுகளை அறுக்கும்படியான ஒரு பாத்திரமாய் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. அப்போஸ்தலர் 16:26 சொல்லப்பட்டிருக்கிறது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கட்டுகள் எல்லாம் கட்ட வைக்க விரும்புகிறார். கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் உங்களை கொண்டு தேவன் கட்ட வைக்க விரும்புகிறார். அதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு உங்களை பாத்திரமாய் மாற்றிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 15:14 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. பரிசுத்த ஆவி உனக்குள் வரும்போது, சத்திய ஆவியானவர் உனக்குள் வரும்போது, உன் முன்பதாக நிற்கிற அது எப்படிப்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும் அந்த கட்டுகளை உடைக்கக்கூடிய வல்லமையை, அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேல் ஊற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை ஆளுகை செய்யும்படியாய், உம்முடைய அபிஷேகம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யும்படியாய், உம்முடைய அக்கினி எங்களை ஆளுகை செய்யும்படியாய் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே இந்த சகோதரிகளுக்காய் செபிக்கிறோம், இந்த ஜெபக்குழுவுக்காய் செபிக்கிறேன். என் சகோதரிகளே, நீங்கள் கொடா கொடியாக பெருகுவாயாக என்று சொன்னது போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த ஜெபக்குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபை வளர்ச்சிக்காக, ஆத்துமாக்களுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவரே பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தினால் நீர் மூடி மறைப்பீராக. ஒவ்வொருவரும் கட்டமைக்கக்கூடிய மகளாக, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மகளாக, நுகர்களை முறிக்கக்கூடிய ஒரு மகளாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் ஒருவர் சந்திக்கும் வரை உம்முடைய கிருபை, உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கும்படி ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. மீண்டுமாக என்னுடைய பாடலுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டுவோமா? தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் பாஸ்டர்களுக்கு சிறப்பு செய்யும் வகையில் நம்முடைய தலைமை போதகரை கரங்களை தட்டி முன்னுக்கு அழைப்போம். நம்மளுடைய சிறப்பு போதகர் விளையாட்டு இல்லைங்களா, அவர் இந்தியா தேசத்திலிருந்து வந்திருக்காரு. அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில ஒரு நினைவு சின்னம் வழங்கப்படுகிறது. கரங்களை தட்டி பாஸ்டர் எம்ப்ரேஸ் பண்ணி அழைக்கிறோம்.
சுவிசேஷகர் சிங்கப்பூர் தேசத்திலிருந்து வந்திருக்கிறாரு. பாஸ்டர் பிரான்சிஸை முன்னுக்கு கரங்களை தட்டி அழைப்போம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 தேசங்கள் இணைந்து இருக்கு. இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா. அதுக்கு நீங்க கை தட்டணுமே.